அருமையாக இருக்குது படம். மதத்தை விட மனித நேயம் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து எங்கள் தலைவர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரசியல் பண்ணுறவங்களுக்கு தான் இது பிடிக்காது. படம் அருமையா இருக்கு. மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு படம் அருமையா இருக்கு. சூப்பர் சூப்பர். நல்லா ரொம்ப அருமையான ஃபேமிலி சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் எப்படி படம் எப்படி அதே கூட சொல்லணுமா? மதம் நடக்கிற எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். மனசில் வை, மனசில் மேலே வை. அருமையா பண்ணிருக்கு படம். எல்லாமே நல்லா சூப்பரா இருக்குது படம். இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் படம். பொறுமையா பார்த்தா அருமையா இருக்குது. ஜெயிலர் வேற ஒரே வீட்டில் வந்து அண்ணன் தம்பி இருக்கும். நம்ம எல்லாருமே 5 பேர் ஒன்னா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தனித்தனியா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து படம் வந்து சூப்பர். இது வந்து எப்படின்னா நம்ம தலைவர் வந்து பழைய படத்துல நடிச்சா இருப்பார். முள்ளும் மலரும் அந்த மாதிரி நிறைய பழைய பைரவி அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்காக இது ஒரு ரெக்கார்ட். இந்த படம் வந்து லேடிஸ் சப்ஜெக்ட் மிக அருமையா இருக்கும். வணக்கம். இது வந்து பாய்ங்க வந்து எல்லாமே ஒத்துமையா இருக்கணும்னு காட்டியிருக்காரு. முஸ்லீம்லாம் வந்து இந்த கிறிஸ்டின் எல்லாருமே வந்து ஒரு முறை நம்ம பிறக்கிறது கடவுள் வந்து ஒரே கடவுள்ன்றது நிரூபிச்சுக்கிறாரு. நல்லா இருக்குது. எல்லா மக்களும் வந்து பார்க்கலாம். ரொம்ப வந்து எல்லா மக்களும் வந்து பார்க்கலாம். எல்லா மதத்துக்கு வகரம் வந்து இந்த படத்தை வெற்றி நடை போடுகிறது. அருமையா இருக்கும். நீங்க வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. தலைவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறார். தலைவர் சூப்பர் ஸ்டாரை வந்து இத்தனை படத்தை நடிச்சது பார்த்தது வேற, நம்ம இந்த படத்துல பார்க்கறது வேற. அதாவது எம்மதமும் சம்மதம் அந்த மாதிரி நம்ம தலைவர் வந்து இந்த படத்துல கருத்து சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு படம். எல்லாரும் சேர்ந்து பாருங்க. நல்லா சூப்பராக வந்திருக்க படம். நல்லா நடிச்சிருக்காரு. தலைவரும் நல்லா நடிச்சிருக்காரு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்தியன் அவ்வளவுதான். எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம எல்லாருமே இந்தியன். அதுதான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு இது. எல்லாருக்கும் இந்தியன் தலைவர் சூப்பராக இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒன்று லாஸ்ட் டைம் வந்து நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்தியர்கள். நம்ம ஜாதி மதம் இல்லாமல் நம்ம எல்லாமே ஒற்றுமை இருக்கணுன்றது லாஸ்ட் டைம் வாழும் மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 3 மதத்துக்கும் கருத்துள்ள படம். இந்த ஜாதி மதம் வேற யான் ஜாதி பேசு மூணு ஜாதி பேசு அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாம் இந்த பழைய படத்துனால தலைவர் பார்த்த கருத்துள்ள படம், ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மதத்துக்கும் ஏற்ற கதை. நாங்கள் எதிர்பார்க்காதாலும் இந்த படம் வந்து எங்களே நாங்கள் தேட்டர் மக்கள்னு கண்ணு கலிங்க ஆய்ந்து தான் பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு காட்சி ஒரு சின்ன தலையை சூப்பராக நினச்சாங்க. ஐஸ்வர்யா சூப்பராக அந்த படத்தை செதுக்கி மக்களுக்காக இந்த விழிப்புணர்வு இந்த மக்கள் இந்த படம் பார்த்தாங்களா இருக்கிறவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். தலைவர் சொன்ன மாதிரி மதம்ன்றது மனித நேயத்துக்கு அடுத்தது தான். மனித நேயம் தான் முக்கியம். அது ரொம்ப அழகாக எந்த மதமும் புண்படாத அளவுக்கு அழகாக எடுத்திருக்காங்க. தலைவரோட டாக்டர் ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு சல்யூட். படம் வந்து உண்மையிலே அருமையாக எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். லால் சலாம் படம் வந்து ஐஸ்வர்யா மேடம் வந்து பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. இது வந்து மதத்தை தாண்டி மனித நேயத்தை அவங்க கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி இல்லாம
மனித நியாயம் தான் முக்கியம், மதம் முக்கியம் கிடையாது. எல்லாமே இந்தியர்கள், இந்திய நாட்டில் எல்லாமே ஒற்றுமை தான் நம்மளுக்கு உண்டு. மதம் கிடையாது, மனித நியாயம் முக்கியம். நல்ல வலுவான ஒரு இந்த படத்து மூலம் நிரூபிச்சுக்கிறாங்க. இந்த படத்து மூலியமா நம்ம ஒரு நல்ல கருத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். தலைவர் வந்து இது நல்லா நடிச்சு கொடுக்குறது, அவருக்கு ஒரு நன்றி, ஐஸ்வர்யா நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படத்தை எல்லாம் பார்க்கணும், பார்த்து எல்லாமே ஒற்றுமையா வாழணும் என்னோட ஆசை. நன்றி. படம் வந்து கெஸ்ட் ரோல்னு ஒரு படம் எடுத்தாங்க. கெஸ்ட் ரோல் கிடையாது, ஃபுல்லாக ஹீரோவே தலைவர் தான். கெஸ்ட் ரோல் கிடையாது, ஃபுல்லாக வர அந்த படத்தில் அனைவரும் பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு மதத்தை பற்றியும் கிடையாது. தலைவர் வந்து சூப்பராக பண்ணிக்கிறார். சூப்பராக பண்ணிக்கிறோன்னா என்ன சொல்றது, எங்களுக்கு வந்து மதன்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லாததை ஒரே அதை நீங்களே பார்க்கலாம் கண்கூடா. இவர் பாருங்க, இவர் வந்து இன்னும் அந்த அவர் முஸ்லீமாவே மாறிட்டார் பாருங்க. அது ஒன்னொன்னு என் தலைவனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் முடியும், அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியமா வழி. அதுதான் எல்லாமே வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் இவங்க சொல்ற மாதிரி என் மதமும் சம்மதம்ன்ற மாதிரி அது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது எங்களால மட்டும்தான், தலைவருடைய உயிரா நேசிகளால மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி கதை வந்து எந்த ஒரு டைரக்டரும் எடுத்து தைரியமா பண்ண முடியாது. இந்த கதையை எடுத்து மக்களுக்கு அந்த கருத்து மக்களை பார்த்து ஜாதி மதம் எல்லாமே எல்லாம் ஒற்றுமையா இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு படம் அருமையா இருக்கு. நிரூபிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அன்பு தலைவன் தீவிர ரசிகர் நான். இந்த படம் வந்து நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஜாதி மதம் வேறுபாடு என்று பார்த்தது கிடையாது. அனைத்து மதத்தினருக்கும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து சூப்பர் ஹிட். வாழ வைத்த என் அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். லால்சலாம் தலைவரோட பொண்ணு அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள உண்மையிலே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா வந்து தலைவர் வச்சு அவர் ரசிகர்கள் எந்த அளவுக்கு எடுப்போம் அப்படின்றது, படம் எடுப்பாங்கன்றது பார்த்துருக்கோம். பட் தலைவர் கூடவே இருந்தவங்க, தலைவரோட நேரில் நிச்சயத்தையும் பார்த்தவங்க, அதனால வந்து தலைவரை திரையில எப்படி ரசிப்பாங்க, எப்படி எடுப்பாங்கன்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள ரொம்ப இருந்தது. பட் எல்லாத்தையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து சிறப்பாக பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை வந்து தலைவரை நாங்கள் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாதுன்னு விட ரொம்பவே ஒரு நல்ல மெசேஜ் தலைவரை வச்சு. ஏன்னா இவங்க அதை இந்த விஷயத்தை இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஐஸ்வர்யா நல்லா பக்காவாக புரிஞ்சு தலைவரை வச்சு இந்த விஷயத்த பக்காவாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த வேற எந்த நடிகர் சொல்லியிருந்தாலும் அது உண்மையிலே வந்து அது ஒரு கிரீச்சாக இருந்திருக்கும். உண்மையிலே அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் இருந்திருக்கும். தலைவர் சொன்னனால மட்டும்தான் அந்த விஷயம் நல்ல ஒரு பதிவாக பதிஞ்சிருக்கு. மதம், நம்பிக்கை எல்லாமே வந்து மனசில் வைக்கணும். மனித நேயத்தை அது மேலாக்கணுன்றதை இந்த விஷயத்தை கூட தலைவர் சொன்னதால தான் ஏற்றுக்கக்கூடியும். யார் சொன்னாலும் அது சிரிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து மனித மதத்தையும் ஜாதியையும் அப்பாற்பட்டு மக்களோட மனசை புரிஞ்சுன்னு நல்லா இருக்கும். வந்து மைக்கு கிடைச்ச உடனே பேசுறது வந்து உருவாகி அது கேட்கறது பழக்காதுன்றது வந்து சூப்பரான ஒரு வசனம். அது எந்த ஒரு மைக்கு கிடைச்சாலும் பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது பழக்காது பல விஷயங்களை எடுத்துன்னு போய் சேர்த்துரும். பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுற இடம் அது. ஒரு மைக்கு கிடைக்குதுன்னும் போது பேசிட்டோம்னா அதை வந்து கரெக்டாக சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா. சரிங்களா? ஒரு மதத்தை வச்சு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வசனங்கள் வந்து அது முக்கியத்துவம். ஒரு வசனம் மாறினா கூட எந்த பக்கம் பிரச்சனை பண்ணலான்னு தான் யாராவது எதிர்பார்த்து நிற்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தெளிவாக பதிவாக பண்ணியிருக்காங்க. தைரியமான ஒரு டைரக்டர். எங்களுக்கு சொல்கிறேன், தலைவரோட இது மகளோட படித்தாள் இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து அருமையான ஒரு எதிர்காலம் இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம்.